Level subscribers and dear audience, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எடுத்துட்டு வந்திருக்கிற கண்டென்ட் என்ன அப்படின்னாக்கா பத்திரப்பதிவு நடைமுறையில ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குற மூலமா மட்டும்தான் உங்களால தனித்துவமா பத்திரத்தை பதிவு பண்ண முடியும். எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா பின்விளைவுகள் பெருசா கூட இருக்க நேரிடலாம். அதனால நீங்க சரியா இந்த வீடியோவை எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா எனக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். இந்த பத்திரப்பதிவு நடைமுறையில நீங்களே பண்ணிக்கிற மூலமா லஞ்ச பணங்களை தவிர்க்க முடியும். உங்களோட பத்திரங்கள்ல எந்த குளறுபடிகளும் இல்லாமல் சரியாக உங்கள் பத்திரம் சம்பந்தமான முழு விவரங்களையும் நீங்கள் அறிந்த பின்னரே செய்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமா இருக்கு. பத்திரப்பதிவு நடைமுறையில தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய நடைமுறையில என்ன நமக்கான முக்கியமான அம்சமா பார்க்கப்படுதுன்னா, நம்பர் 1, பத்திர தயாரிப்பை நானே செய்து கொள்ளலாம். எனக்கான பத்திர தயாரிப்பை நானே செய்து கொள்ளலாம். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டோம்னா, காலம் தொட்டு வந்த 1526 முகலாயரின் ஆட்சி காலத்திலிருந்து வந்த 2024 வரைக்குமான காலகட்டத்துல பத்திரப்பதிவுகளை செய்வதற்கு முன்ஷின்னு ஒருத்தர் இருந்தாரு. முகலாயர் ஆட்சி காலத்துல அந்த முன்ஷி பின்னாடி காலத்துல என்னவா மாறினாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ரைட்டர்ஸா மாறினாங்க. முன்ஷி அப்படின்றவர் யாரா இருந்திருப்பாருன்னா பத்திரப்பதிவு சம்பந்தமான எழுத்துல ரொம்ப தேர்ச்சி பெற்றவரா இருந்திருப்பாரு. 2வது, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தினுடைய சட்டங்களை ஓரளவுக்கு தெரிஞ்சவரா இருந்திருப்பாரு. அதனால அவருக்கு சட்டங்களையும் தெளிவாக எழுதும் முறையையும் கற்றுக்கொண்டவரா இருந்திருப்பாரு. பின்னாடி அது நடைமுறையில 2 விதமா மாற்றப்பட்ட. பிரிட்டிஷ் காலத்துல 1864 பிரிட்டிஷ் ஆக்ட் கொண்டு வரும்போது அங்க நடைமுறையில எழுத்தருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆவண எழுத்தர் அல்ல பத்திர எழுத்தர், டாக்குமெண்ட் ரைட்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரி தனியாகவும், அதுக்கப்புறம் லாயர் அப்படின்றது இன்னொரு கேட்டகரியாகவும் 2ஆ பிரிஞ்சுது. இவங்க 2 பேரும் தான் இது வரைக்கும் நடைமுறையில என்ன பண்ணாங்கன்னா பத்திரங்களை எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இந்த முறை மாற்றப்பட்டு முதல் முறையாக தமிழ்நாடு அரசால நேரடியா எனக்கு தேவையான பத்திரத்தை நானே தாக்கல் செய்து கொள்ளலாம் என்ற முறைப்படுத்தப்பட்ட ஒரு நெறிமுறையை கொண்டு வந்திருக்காங்க. இவ்வாறு கொண்டு வர்றதன் மூலமா நம்பர் 1 அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டா, என்னோட சொத்தின் தன்மை எனக்கு தெரிந்த அளவுக்கு எனக்கு டாக்குமெண்ட் ரைட்டருக்கோ அல்லது எனது வக்கீலுக்கோ தெரிந்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட சொத்து யார்கிட்ட எப்படி வாங்கி எப்படி வந்ததுன்றத முழுமையா நான் வரையறுத்து என்னோட டாக்குமெண்ட் எழுத முடியும். அப்படி எழுதுறது மூலமா பின்னாடி ஒரு 10 வருஷம் கழிச்சோ 25 வருஷம் கழிச்சோ அடுத்த தலைமுறைக்கு இந்த டாக்குமெண்ட் டிரான்ஸ்பர் ஆகும்போது பக்கத்துல இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு எதுக்கு நடுவுல கான்ட்ரவர்சி ஒரு டிஸ்கிரிபன்சி வருதுன்னா, அப்போ இந்த பிரச்சனையை நம்மளால எளிதில் தீர்த்து கொள்ள முடியும். பத்திரத்தில் ஏற்கனவே இந்த பத்திரத்தின் மூலமாக இவரிடமிருந்து இவருக்கு இவரிடமிருந்து இவருக்குன்னு சொல்லி செயின் லிங்க் தெளிவா வந்திருக்கிறதுனால இந்த ஒரு பத்திரமே முன்னாடி உள்ள பத்திரங்களுடைய சார அம்சமாக இருக்கும் என்பதற்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும். நம்பர் 2, இதுல தண்ட தீர்வைகளை குறைக்க முடியும். தண்ட தீர்வைகள்னா என்ன? இதுக்கு முன்னாடி பத்திர எழுத்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, என்னோட பேர் பி ஆறுமுகம் என்பதற்கு பதிலாக அவர் ஏ ஆறுமுகம் என்று குறித்திருக்கலாம். ஏ ஆறுமுகமா பி ஆறுமுகமான்னு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு எந்த மாற்று கருத்துமே இருக்காது. என் பேர்ல எனக்கு என்ன மாற்று கருத்து இருக்கு? ஆறுமுகம் என்பதை அவர் எழுதும் முறையிலும் மாற்றம் செய்திருக்கலாம். இந்த மாதிரியான சின்ன எழுத்து பிழைகளும் சின்ன சின்ன வார்த்தை மாற்றங்களும் என்ன ஆயிருக்கும்னா, என்னோட பத்திரத்துக்கு திருப்பி ஒரு ரெக்டிஃபிகேஷன் டீட் போடப்பட்டு திருப்பி அந்த பத்திரத்தை திருத்தி அமைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கூட அதிகமா இருந்திருக்கும். இதுக்காக கால விதைகளும் அதிகப்படியான பணச்செலவுகளும் இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நானே பத்திரத்தை எழுதுறது மூலமா இதை நம்ம தவிர்த்து கொள்ள முடியும். 3வது முக்கியமான அம்சம் என்னன்னா, நமக்கு செலவுகள் குறைக்கப்படும். எப்படின்னா, நம்மளோட பத்திரத்துக்கு அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய விலைகள், அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய மதிப்பு எல்லாமே நம்ம கட்டிதான் ஆகணும். அந்த அரசாங்கத்துக்கான மதிப்பை இப்போ ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர் மூலமா நம்ம போகும்போது அல்ல அட்வொகேட் மூலமா போகும்போதோ அவங்க தோராய மதிப்பு அப்படின்ற ஒரு மதிப்பை நமக்காக போட்டு விட முடியும். அந்த மதிப்பு என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால சரி பார்த்து கட்ட முடியும். அப்ப அரசாங்கத்துக்கு நம்ம கட்ட வேண்டிய மதிப்பை சரி பார்த்து சரியான மதிப்பு தான் கட்டுறோமான்றத நம்ம டைரக்டா பண்ண முடியும். 4வது விஷயம், நம்ம 3வது நபரை இதற்காக பணியமர்த்துவதன் மூலமாக ஏற்படக்கூடிய செலவு, அதாவது பத்திர எழுத்தருக்கு கொடுக்க வேண்டிய செலவு அல்லது அட்வொகேட்டுக்கு கொடுக்க வேண்டிய செலவை நம்மளால குறைத்துக் கொள்ள முடியும். தேவையில்லாத லஞ்சங்களையும் குறைத்துக் கொள்ளலாம். இந்த 4 முக்கியமான அட்வான்டேஜஸ்க்காக பத்திரங்களை நாமே பதிந்து கொள்ளலாம். டெமோக்ராட்டிக் இந்தியாவுடைய தமிழ்நாடு அரசின் திமுக ஆட்சி காலத்துலதான் இந்த நடைமுறை உடைஞ்சு மக்கள் பொதுஜனங்களால நேரடியா பத்திர எழுத்துக்களை செஞ்சுக்க முடியும்ன்ற ஒரு முறைமை கொண்டு வரப்பட்டிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பத்திர எழுத்து முறைக்குன்னே காலம் தொட்டு ஒரு நடைமுறை இருந்திருக்குங்க. அந்த நடைமுறை என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி காலத்துல அந்த முகலாயர் காலத்துல இருந்து நம்ம பேசிட்டு வரோம். அந்த முகலாயர் காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பத்திரத்தை எழுதும் போது அந்த பத்திரத்தை
ரெண்டு விதமான விஷயங்களா பார்ப்பாங்க. ஒண்ணு மேல உயர் அதிகாரிகளாலையும் அப்புறம் அரசர்களாலையும் கொடுக்கப்பட்ட அந்த பத்திரங்களுக்கு பேர் வந்து ஃபர்மான் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரங்களுக்கு சொல்லுவாங்க. அதுல என்னன்னா முத்திரைக்கு தான் முக்கிய இடம். முத்திரைனா அந்த எம்பளம் இருக்கு, எம்பளம் பேஸ்டா தான் அது இருக்கும். அந்த எம்போஸ்மெண்ட் உள்ள இருந்ததுனாலே அது வந்து அரசாங்கத்தால முத்திரை பதிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இது பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி இருந்த முகலாயர் காலத்துல இந்த எம்பளம் பேஸ்டா இருந்தது. பிரிட்டிஷ் காலத்துல அது கொஞ்சம் மாறி எந்த லெவலுக்கு வந்தது அப்படின்னாக்கா, வாங்குபவர் விற்பவர் ரெண்டு பேரோட பேரும், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதுக்காக நான் பழசுல இருந்து வரேன். வாங்குபவர் விற்பவர் ரெண்டு பேரோட பேர் வேணும், ரெண்டு விட்னஸ் கம்பல்சரி வேணும், அப்புறம் அரசாங்கத்தினுடைய முத்திரை வேணும், எழுதி கொடுக்கப்பட்ட சொத்தினுடைய தன்மை, அந்த எழுதி கொடுக்கப்பட்ட சொத்தினுடைய பவுண்டரி, அதாவது ஜக்பந்தின்னு சொல்லுவாங்க அல்லது புல எல்லைகள் நம்ம தமிழ்ல சொல்றோம். ஜக்பந்தி அப்படின்னு தான் இன்னும் வரைக்கும் மென்ஷன் பண்ணிட்டு வராங்க. அப்படிலாம் போடணும்னு கட்டாயம் இல்லை, நம்ம புல எல்லை அப்படின்னே வந்து மென்ஷன் பண்ணலாம். புல எல்லை அப்படின்னு மென்ஷன் பண்றது மூலமா நம்மளோட டாக்குமெண்டோட 4 பவுண்டரிஸையும் வந்து தெளிவா நம்ம மென்ஷன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரிலாம் வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்துல கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்னைக்கும் நம்ம நடைமுறையில வச்சுக்கோம். இதுக்கு முன்னாடி காலத்துல ஓலைச்சுவடி காலத்துல வந்து ஓலைப்பத்திரம் அல்லது ஓலைப்பத்திரம் அல்லது ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. அது செப்பு பட்டயமா மாறி இருக்கு, அப்புறம் கல்வெட்டுகளா இருந்திருக்கு, அதுக்கு பின்னாடி காகித எழுத்துக்களா மாறி இன்னைக்கும் காகித எழுத்துக்கள்ல தான் நம்ம வந்து பத்திரங்களை வந்து நிர்ணயிச்சுட்டு வரோம். அப்படின்றதுதான் பத்திர எழுத்தினுடைய ஒரு பெரிய வரலாறா இருக்கு. 5வது முக்கியமான அம்சமா நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளோட தாய்மொழியில தமிழ்லயே பத்திரங்களை எழுதிக்கங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு இங்கிலீஷ் தெரியாதான்னு கேட்டா தெரியும், ஆனா அதில் உள்ள டெக்னிக்கல் வேர்ட்ஸை நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியாது. நம்ம எழுதி கொடுத்த ஒரு விஷயமே வந்து நம்மளோட எதிர்த்தரப்புக்கு வசதியான ஒரு பாயிண்ட்ஸா கூட இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதனால நம்ம தாய்மொழியிலேயே எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. தமிழ்லயே நம்மளோட பத்திரங்களை எழுதி நம்ம ஆவணமாக்கிக்கிறது சாலச்சிறந்தது. அதுக்கப்புறம் இந்த பத்திரப்பதிவுல முக்கியமா கவனிக்க வேண்டிய அம்சங்கள் என்னன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நம்மளால பத்திரப்பதிய முடியும் அப்படின்னா, சேல்டீட் கிரய பத்திரத்தை வந்து சேல்டீட் அப்படின்ற கிரய பத்திரம் அல்லது வாங்குற பத்திரம் எது வேணாலும் நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம். சேல்டீடுக்கு அடுத்தபடியா கிஃப்ட் அப்படின்றது தான பத்திரம், தான செட்டில்மெண்ட் இல்ல தான பத்திரம் என்னவா இருக்கலாம். 3வது அக்கு விடுதலை பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கலாம். 4வது வழக்குரிமை பார்ட்டிஷன் டீடுன்ற வழக்குரிமை பத்திரம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மார்ட்கேஜ் டீடு, கடன் பத்திரம், அதுக்கப்புறம் ரிலீஸ் டீடு, இது எல்லாமே வந்து பத்திரப்பதிவு துறையில நம்ம பண்ணிக்கலாம். மேரேஜ் சர்டிபிகேட், நம்மளோட மேரேஜை வந்து பத்திர ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நம்ம வந்து பதிந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சேல் டீடுன்னு சொல்லப்படுற கிரய பத்திரம், அப்புறம் கிஃப்ட் டீடுன்னு சொல்லப்படுற தான பத்திரம், அதுக்கப்புறமா மார்ட்கேஜ் டீடுன்னு சொல்லப்படுற கடன் பத்திரம், ரிலீஸ் டீடுன்னு சொல்லப்படுற விடுதலை பத்திரம், அப்புறம் பார்ட்டிஷன் டீடுன்னு சொல்லப்படுற வழக்குரிமை பத்திரம், இந்த மாதிரியான பத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து, இது தவிர மேரேஜ்க்கான பத்திரம், இது எல்லாத்தையுமே வந்து பத்திரப்பதிவுல நம்ம பதிவு செஞ்சுக்கலாம். இந்த பதிவுகளை செய்யறதுக்கு முன்னாடி அதுல முக்கியமான அம்சங்கள் என்னென்ன இருக்கணும் ஒரு பத்திரத்துல அப்படின்றத இப்ப பார்க்கலாம். பத்திரத்தை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன அம்சங்கள் வந்து இந்த பத்திரத்துல இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்பர் 1 வந்து இதை விற்கிறவர் யார் விற்கிறாரோ அவரோட முழு முகவரி, இன்னைக்கு ஆதார் கார்டோட அவரோட பேன் ஆதார் கார்டு எண்ணோட இணைக்கப்பட்டு அவரோட கான்டாக்ட் நம்பரோட மேலே முழு முகவரி இருக்கணும். 2வது வாங்குபவரோட முழு முகவரியும் அவரோட மேலே சொன்ன அந்த ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாமே சேர்ந்த அவருடைய முழு விலாசங்கள் இடப்பட்ட விவரங்கள் வந்து இருக்கணும். பரிமாற்றப்படும் பொருள், இதில் வந்து பரிமாற்றப்படும் பொருளை நம்ம இப்போ சொத்து பத்திரமா எடுத்துக்கிறோம் அப்படின்றதுனால அந்த சொத்தினுடைய தன்மை, அது வந்து நஞ்சையா இல்லை பூஞ்சையா, அது வீடா அல்லது நிலமா அல்லது வீடா, வீடுனா அதோட சதுரடி என்ன அளவுக்கு கட்டப்பட்டிருக்கு, இது எல்லாத்தையுமே வந்து முழு விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கணும். அப்போ பரிமாற்றப்படும் பொருளினுடைய முழு தன்மையும் அந்த இடத்துல வந்து மென்ஷன் ஆகிருக்கணும். எழுதப்பட்ட நாள் அது எந்த சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வருது, எந்த ஜோனில் வருது, ஒரு 2 சாட்சிகள் வந்து அந்த இடத்துல இருக்கணும். இப்போ அந்த கண்டென்ட்ல பொருள் இருக்கு இல்லையா, எந்த பொருள் பரிமாறுறோம்னு அதில் வந்து நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியோட முழு தன்மையும் பற்றி முழுசாக நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது டாக்குமெண்ட் எழுதுகிற மெத்தட்ஸில் ஒன் ஆஃப் த மெத்தட். இந்த மெத்தட் தான் சிறப்புன்னு நான் சொல்லுவேன். எப்போவுமே வந்து உங்கள் டாக்குமெண்ட்டோட முழு தன்மையும் அந்த இடத்துல அறியப்படுறதுக்கு எளிமையாக இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணும்போது இதோட முன்னாடி உள்ள டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணுன்ற ஒரு பழைய நடைமுறை இருந்தது, அதுவும் இப்போ மாற்றப்பட்டிருக்கு. தாக்கி இதை கொடுத்துட்டதுக்கு அப்புறம் வாங்குபவர் விற்பவர் 2 பேருமே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சப் ரெஜிஸ்டர் முன்னிலையில் 2 பேருமே ப்ரெசென்ட் ஆகணும். ஆனதுக்கு பின்னாடி அவர் இவங்க தானன்றதை அடையாள அட்டை எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு
அந்த ப்ராப்பர்ட்டி டேலி ஆகுதா, ஏற்கனவே இருக்கிற சர்வே ரெக்கார்ட்ல, எஃப்எம்பி ரெக்கார்ட்ல, இந்த ப்ராப்பர்ட்டி பதிவேடோட ரெக்கார்ட்ல இந்த ப்ராப்பர்ட்டி டேலி ஆகுதான்றதை பார்த்துட்டு தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா சைன் பண்ணுவாரு. சைன் பண்ணி கன்ஃபார்ம் பண்றாங்க நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் உறுதிப்படுத்தப்பட்ட விட்டு பின்னாடி அதை என்ன பண்ணுவாங்கன்னா எம்பர்ஸ்மெண்ட் பண்ணி, தமிழ்நாடு அரசோட எம்பர்ஸ்மெண்ட் பண்ணி அதை வந்து கருவூலத்துக்கு, அரசு கருவூலத்துக்கு ஸ்கேன் பண்ணி மேல அனுப்பிச்சிடுவாங்க. இதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை, இது பழைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குல்ல, இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட காப்பீஸ் எல்லாத்தையும் ஸ்கேன்டு டாக்குமெண்ட்டா கருவூலத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இ காப்பீஸ் அங்கே செக்யூர் பண்ணப்படப்படும். இந்த டாக்குமெண்ட் ஒருவேளை நம்ம கிட்ட தொலைஞ்சிச்சு அப்படின்னா இதுல இருந்து தான் நம்ம ரீட்டைலும் பண்ண முடியும். மூலமா நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் செலவுகள் குறைக்கப்படும், தேவையில்லாமல் கொடுக்கப்படக்கூடிய லஞ்ச பணங்கள் குறைக்கப்படும். அதுக்கப்புறம் நம்மளோட சொத்தின் தன்மை பத்தின முழு விவரங்களை நம்ம அறிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேற யார்கிட்டையாவது நீங்க இந்த சொத்தை விற்கிறீங்க அப்படின்னா ஏதாவது சொல்லப்படுற இட்டுக்கட்ட கதைகளை நம்ம கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்காது. அந்த ஊரினுடைய நாட்டாமை அப்படின்ற ஒரு நாட்டார்ன்ற ஒரு கேட்டகரி இருப்பாங்க, இல்ல கோயில் தக்கார் இருப்பாரு, அல்லது மண்டல அதிகாரின்னு ஒருத்தரை வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல வந்து நிர்ணயிச்சாங்க. அந்த மண்டல அதிகாரி முன்னாடி தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருந்தது. இது அன்ஆர்கனைஸ்டா இருந்ததை பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த நடைமுறை தான் இன்னைக்கும் நம்ம பயன்படுத்த இந்த மாதிரி நம்மளே நேரடியா பண்றதோட அட்வான்டேஜஸா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் தயாரித்த அனுபவம் இல்லை என்றால் நீங்கள் தயாரித்த டாக்குமெண்ட்டை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிரிண்டா எடுத்து சரியா இருக்கான்றத 1க்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க, கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள யாராவது டாக்குமெண்ட் எழுதின அனுபவம் உள்ளவரோ அல்லது ஒரு வக்கீலிடமோ நீங்க நேரடியா போய் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச ஃபீஸை வந்து கொடுத்துட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு செய்யறது சால சிறந்தது. ஒரு சிறிய தவறு கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனால நீங்க இந்த பத்திரப்பதிவுகளை செய்வதற்கு முன்பாக மிக கவனத்துடன் இந்த பத்திரப்பதிவுகளை மேற்கொள்வது சாலச்சிறந்ததாக இருக்கும். இது போன்ற இன்னும் பல தகவல்கள் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, keep watching and subscribing our channel. Thank you for watching our channel.